போட்டது இப்போ போன வருஷம் ஒரு 1.5 டன் வந்துச்சு. ஒரு 150 ரூபா நான் எல்லாம் லோக்கல்லே விற்றுட்டேன். எல்லாம் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த வருஷம் 3 டன் வரும். இப்போ இருக்கிற இருக்கிற கண்டிஷனுக்கு 3 டன் வரதுக்கு வாய்ப்பு. இப்போ நீங்கள் முன்னாடி வந்து அந்த அகரில் வுட்டெல்லாம் வந்து இது பண்ணியிருக்கீங்க. இல்லை, அது பற்றி பேசவே வேணாம். அது எதுக்கு வழியே தெரியலையே, எங்கே கொடுக்குறது, யார் வாங்குறது, யாரும் அது வாங்குறதில்ல. அவங்க செடியை விற்றாங்க, திரும்பவும் அதுக்கு மருந்து கொடுக்குறேன்ட்டு அதை விற்றானுங்க. அது விற்கிறதோட சரி, வாங்குறதுக்கு ஆள் கிடையாது. அதனால ரூல்ஸ் என்னங்க மேடம், இந்த செடிக்கும் இல்லை எந்த செடிக்குமே எப்போ நீங்கள் ஃப்ரூட்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறீங்களோ எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு பேர் தான் அந்த அதுதான் ப்ரூனிங் பண்ணுறது. அதனால நீங்கள் எப்போ ஹார்வெஸ்ட் பண்ணீங்களோ அப்போ ஹார்வெஸ்ட். இது வந்து 15 அடி, இது 15 அடி. 15க்கு 15 நடவு செய்யறது அந்த சைடு பிரான்ச்சஸ் என்ன சொல்றாங்க, க்ளீன் கல்டிவேஷன் கிடையாது. கிரீன் கல்டிவேஷன் நீங்க எந்த அளவுக்கு இந்த பண்றீங்களோ சூடாயிடுச்சுனா உங்களுக்கு பூச்சி தாக்குதல் ஜாஸ்தி. எந்த அளவுக்கு நீங்க க்ளீனா வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நெட்வொர்க் இருக்காது. மொபைல் வந்து நெட்வொர்க் இல்லைன்னா அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஃபீல்டை டிஸ்டர்ப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நெட்வொர்க் இருக்காது. இப்போ என்ன சொல்ல வர்றீங்கன்னா மைக்ரோப்ஸ் நுண்ணுயிர்கள் வந்து பெருக்கம் இல்லாமல் நம்ம தான் இப்போ மண்ணை வந்து மலட ஆக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அதான் அப்படி தான் சொல்கிறோம். வளமான மண்ணில் வந்து எப்பவுமே பச்சை இருந்துகிட்டே இருக்கும். இந்த சனப்பை தட்டையெல்லாம் போட்டால் திரும்ப உழுவணும் மடிச்சு, இது உழுவவே தேவையில்லை. நீங்கள் சீடை எடுத்துட்டு அப்படியே இது சீடு என்ன காஸ்ட் போகுதுங்க? பூனைக்காளி உங்களுக்கு நிலமும் உங்களுக்கு அந்த சார் பூனைக்காளி தான் அந்த காட்டா வரன்றாங்களா அதுங்களா? சார் அதான் மெயின். ஓகே சார். கிரீன் கல்டிவேஷன்ல கிரீன் கல்டிவேஷன் எடுத்து போடணும்னா டு மெயின்டைன் நெட்வொர்க் ஆஃப் மைக்ரோப்ஸ். சரி, அதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அவகோடோட பூ அது. రెండు వందలు లేదు 200 నాంగ 2000 ఏమన్నా కాయలేదా? ఏదానికి ఇప్పుడు కాయలేదు, ఇప్పుడు లేదు. ఏదో 1 కేజీ ఫ్రూట్ సైజు అవకాడో సైజు 1 కేజీ ఆటోమేటిక్గా நீங்க அப்புறம் எல்லாமே என்ன சார் அது ப்ராப்பராக கவர்த்து பண்ணி சுப்ரீம் வெரைட்டி சார். சுப்ரீம் 30 வந்து செலுத்துறாங்களா இந்த வருஷம் 1.5 டன் 3 வருஷம் சுப்ரீம் இல்லை சார். மணி ஃபீமேல் மேல் எல்லாத்துலேயும் ஒன்று தான் சார். டைமிங் மட்டும் வேறையா, அது சும்மா கொஞ்சம் மணி வராது சார். இது எப்போ நட்டிங்க என்னங்கிறத டீட்டெயில்ஸ் சார் நல்லா நின்றுட்டு சொல்லுங்க. சரி சரி, நீங்கள் சொல்லுங்க வாங்க மேடம், வாங்க சொல்லுங்கள். மணி வந்து ஆக்சுவலாக எப்போ நட்டிங்க அந்த டீட்டெயில்ஸ் ஒரு சார். இது வந்து இப்போ நட்டு 3 வருஷம் முடிஞ்சிச்சு. ஈல்டு எடுத்துட்டீங்க? ஒரு ஈல்டு எடுத்தாச்சு. லாஸ்ட் டைம் வந்து ஆவரேஜ் ஒரு 20 கிலோ கிடைச்சது மரத்துக்கு. சாரி 20 நட்டு எத்தனை இதில் வந்து 2.5 வருஷத்துல வருது. அப்போ கட் பண்ணி விட்டுருவீங்க இல்லை அப்படியே எடுத்துட்டு? இது 1.5 வருஷத்துலேயே பூ வச்சது. 2 வருஷத்துல காய் அலோவ் பண்ணோம். ஒரு 10 காய் மட்டும் அலோவ் பண்ணோம். இப்போ திரும்ப பூ எடுத்துருக்கு. செடிக்கு வந்து ஒரு 20 கிலோ மட்டும் போன வருஷம் வந்துச்சு. பேர் ஹரிதாஸ், கருமந்துறை, ஹெச்எம் கார்டன்ஸில் இருக்கோம். நீங்கள் பிஎஸ்சி அக்ரி? பிஎஸ்சி அக்ரி இல்லை, டிப்ளமோ அக்ரி. ரிட்டையர்ட் ஆன பின்னாடி அவக்கடா மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்தது. கொடகுக்கு போயிட்டு நாங்கள் அங்கே பார்த்ததில் ஐஏஹெச்ஆர் செட்டலில் இருக்குது எல்லாம் சொன்னாங்க. அங்கே அனுப்பிச்சி விட்டாங்க. அங்கே போய் பார்த்தோம். அவங்க 17 போனோம். 17னா 2017. அவங்க செடி இந்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷம் இல்லைன்ட்டு 2020 தான் கொடுத்தாங்க எனக்கு தாய் செடி. அதை வாங்கிட்டு வந்து இங்கே பகுடு புட்டுக்கிற இடத்துல எங்கள் தோட்டத்தில் நட்டு ஒரு 3 வருஷத்தில் நல்லா காய், நிறைய காய் வந்தது. அது விஷயமா இங்கே விவசாயிகளுக்கெல்லாம் காட்டி நல்லா டெவலப்பாக இருக்குது, நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் இப்போ அதுக்கு மோகம் திரும்பி இருக்குது. நிறைய பேர் அதை செய்யணுன்னு விருப்பப்படுறாங்க. அதுக்காக இன்றைக்கி நம்ம ஐஏஹெச்ஆர் வந்து நம்ம சயின்டிஸ்ட்டு டாக்டர் செந்தில்குமார்
அவங்கள வர வச்சு இன்றைக்கி ஒரு கிளாஸ் மாதிரி நடத்தணும். அது நல்லா இருந்தது, எல்லோரும் திருப்தியாக போகிறாங்க. வேறு என்ன? இப்போ நீங்கள் அந்த ஐஏஹெச்ஆர்னுடைய நாட்டுக்கெல்லாம் நீங்கள் விற்பனை செய்கிறீங்களா? ஆமாம், ஐஏஹெச்ஆரில் வந்துட்டு அவங்க எங்களுக்கு அதாவது 2 வெரைட்டி பிளைன்ஸ்லேயும் வரக்கூடிய வெரைட்டி இருக்குது. அது அர்க்கா கூர்க் ரவின்னு ஒரு வெரைட்டி, அர்க்கா சுப்ரீம்னு வருது. அர்க்கா சுப்ரீம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிடுச்சு. கூர்க் ரவி ஒரு வருஷம் 2 வருஷம் கழித்து வந்தது. அது எல்லாத்துக்கும் நாங்கள் லைசன்ஸ் எங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டிலே நம்மக்கிட்ட மட்டும்தான் லைசன்ஸ் இருக்குது. அதனால அது 2க்கும் டிமாண்ட் இருக்குது, வேறு யார்கிட்டையும் இல்லை. என்ன விலை? நாங்கள் 200 பண்ணுறோம். பெரிய தரமான செடிகள், அதெல்லாம் கொஞ்சம் செலவு அதிகம். ப்ரொடக்ஷன்லாம் அதுக்கு வந்து ரா மெட்டீரியல்லாம் இதுக்கு போய் கூர்க்கில் தான் போய் எடுக்கணும். அதனால் செலவு ரொம்ப அதிகமாகுது. அவங்க வந்து லோக்கல்லே ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு செலவு கம்மியாகுது. அதனால் அவங்க கொஞ்சம் கம்மியாக கூட கொடுப்பாங்க. இப்போ எங்களுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால அது 200 ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 2020 செடி அங்கே அவங்க கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு வந்து நட்டுட்டோம் டிசம்பரில். அதிலிருந்து ஒரு 3 வருஷம் கழித்து பிஞ்சு வந்தது, பூ வந்தது. இப்போ போன வருஷம் வந்ததில் வந்துட்டு ஒரு ஹெவி ஈல்டு ஒரு 1.5 டன் பக்கம் வந்தது. அது வந்து ஒரு எத்தனை ஏக்கரில்? அது ஒரு 250 மரம் இருக்குது. 250 மரம்னா அளவு நிலம்? அது ஒரு 1.25 ஏக்கர் இருக்கும். 1.25 ஏக்கர், ஒரு 1/2 ஏக்கரில் இது மாஞ்செடி இருக்குது. மொத்தமே அந்த இடத்துல 1.80 தான். அதனால் அது போட்டது. இப்போ போன வருஷம் ஒரு 1.5 டன் வந்துச்சு. ஒரு 150 ரூபா நான் எல்லாம் லோக்கல்லே விற்றுட்டேன். எல்லாம் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த வருஷம் 3 டன் வரும். இப்போ இருக்கிற பூ இருக்கிற கண்டிஷனுக்கு 3 டன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது மொத்தம் எவ்வளோ வந்தது வருமானம்? வருமானம் சில்லறையாக தான். நாங்கள் ஒரே நாளில் அறுத்து வைக்கல, அப்படியே வந்தால் 10 கிலோ வேணும், 5 கிலோ வேணும் அப்படின்ட்டு வரவங்களுக்கு அப்போ அப்படியே விற்றுட்டு இருந்தோம். அது எங்களுக்கு ஒரு 2 லட்ச ரூபா வந்துருக்கும். செலவுன்னா எவ்வளோ ஆயிருக்கு? செலவு எக்ஸாக்டாக சொல்ல முடியலைங்க. அது தேவையான தண்ணி கட்டுறோம், அப்பப்போ எருவு உரம் எல்லாம் ஆர்கானிக்காக தான் பண்ணுறோம். ட்ரிப் இரிகேஷனு. களை தான், வீடு தான் கொஞ்சம் தொல்லை அதிகமாக இருக்குது. அதுக்கு பதிலாக இந்த வெஹிக்கிளை ரொட்டாவேட்டரை விட்டு அது ஒரு 3-6 மாதத்துக்கு ஒரு தரம் போட வேண்டியதாக இருக்குது. அதுக்கு ஒரு 5000-6000 ஆகிடுது. அதுதான் பெரிய செலவுங்க. வேறு பெரிய செலவு எதுவும் இல்லை. எருவு வந்து அது ஒரு லோடாட்டம் வாங்குகிறோம், அது ஒரு 20,000 ரூபா வந்துருக்குங்க. இப்போ நீங்கள் முன்னாடி வந்து அந்த அகரில் வுட்டெல்லாம் வந்து இது பண்ணியிருக்கீங்க. இல்லை, அது பற்றி பேசவே வேணாம். அது எதுக்கு வழியே தெரியலையே, எங்கே கொடுக்குறது, யார் வாங்குறது? யாரும் அது வாங்குறதில்ல. அவங்க செடி விற்றாங்க, திரும்பவும் அதுக்கு மருந்து கொடுக்குறேன்ட்டு அதை விற்றானுங்க. அது விற்கிறதோடு சரி, வாங்குறதுக்கு ஆள் கிடையாது. அதனால் அதில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. எத்தனை வருஷமா ஆகுது? அதுவும் 12 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 12 வருஷம். எவ்வளோ மரம் வச்சுருக்கீங்க? 100 மரம் இருந்தது, அது 50 மரம் எடுத்தாச்சு. 50 மரம் தான் இப்போ இருக்குது, இப்போ கைவசம் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு வழியே தெரியல. விட தெரிஞ்சதை என்ன சொல்கிறதுக்கு? காசு வந்ததுன்னா இவ்வளோ வந்துச்சுன்னு சொல்ல முடியும். அதனால் அதெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அது ஒன்றும் நல்லதாக தெரியல. அதன் பிறகு தான் இந்த இதுக்கு மாறி. ஆமாம், அதுக்குள்ளாரே இதெல்லாம் நட்டுட்டோம். 50 செடி எடுத்துகிட்டு அது உள்ளார இதை அவக்கடா நட்டுட்டோம். இங்கேயும் நட்டோம், அங்கே அது அவக்கடா இல்லை, அங்கே பிளைன் ஒன்லி அவக்கடா தான். அது கொஞ்சம் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இன்னும் இந்த வருஷம் 3 டன் வரத்துக்கு எதிர்பார்க்குறோம் இப்போ இருக்கிற பூவில். அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு 5 டன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பின்னாடி பார்த்து சொல்கிறோம். இதில் விற்பனை பிரச்சனை இல்லை. இங்கேருந்து வேறு ஒரு ஆர்கானிக் ஃபார்மில் இருந்து பெங்களூருக்கு போகுது ரெகுலராக. அவங்க வந்து என்கிட்டே எடுத்துக்கிறாங்க, கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க. அப்போ சுற்று வட்டாரத்தில் லோக்கல் இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிறாங்க. எல்லாம் இந்த ஐடி ஃபீல்டுக்காரங்க, அவங்க தான் மெயின். அவங்க வந்து 150 ரூபா நாங்கள் கொடுத்துட்றோம், கேட் ப்ரைஸ். ஒன்றும் பிரச்சனை பெருசாக தெரியல. இப்போ மற்றவங்க யாராவது வந்து இந்த சாகுபடி சம்மந்தமாக ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னாலும் உங்களை தொடர்பு கொண்டா சொல்கிறேங்க. அது நாங்கள் தான் இப்போ நர்சரி வச்சுருக்கோம், செடி இருக்குது நம்மக்கிட்ட. அதனால் வந்துட்டு அவங்களுக்கு செடியும் இந்த கூர்க் ரவியும் அர்க்கா சுப்ரீமும் நம்ம அவங்கக்கிட்ட விற்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம்.
அது எப்படி வருது என்ன பேக்கேஜ் ஆஃப் பர்ச்சேஸும் பேக்கேஜ்னா இப்போ ஃபஸ்ட்டு இப்போ தான் வந்துட்டு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம எப்படி பேக்கேஜ் சொல்ல முடியும்? ஒரு 5-6 வெயிலில் போட்டு 5-6 சீசனில் போட்டு செஞ்சுருந்தா நம்ம சரியாக சொல்ல முடியும். இப்போ செஞ்சது வரைக்கும் சொல்லலாம். இப்போ அது ரூல்ஸ் என்னன்னாங்க மேடம், இந்த செடிக்கும் இல்லை, எந்த செடிக்குமே எப்போ நீங்கள் ஃப்ரூட்ஸை ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறீங்களோ எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு பேர் தான் அந்த அதுதான் ப்ரூனிங் பண்ணுறது. அதனால நீங்கள் எப்போ ஹார்வெஸ்ட் பண்ணீங்களோ அப்போ ஹார்வெஸ்ட். இது வந்து 15 அடி, இது 15 அது முன்னாடி இனிஷியல் ஸ்டேஜ் இருக்கு மேடம். சின்ன செடியாக இருக்கும்போது அங்கே ஒரு நட்டு அவ்வளோ பிரான்ச் விட தேவையில்ல. இப்போதைக்கு உங்களுக்கு ஈல்டு வரணுங்கிறது இவ்வளோ பிரான்ச் விட்டுட்டிங்கன்னா அப்புறம் ஹைட்டு மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அதனால் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே பண்ணிவிட்டு அப்புறம் ஹைட்டுக்கு மேலே பாரு ஒரு மேலே போக விடல பாருங்க. அதனால தான் இப்போ அடி சைடில் எல்லாம் பிராச்சிங் மேலையும் கட் பண்ணி விட்றாச்சு. ஆமாம் சார், செகண்ட் இயரில் மேலே கட் பண்ணி, ஃபர்ஸ்ட் இயரில் வளர விட்டு செகண்ட் இயரில் மேலே கட் பண்ணி, ஃபர்ஸ்ட் இயரில் சைடு அந்த ஒரு இல்லைன்னா சைடில் வளர்க்குறாங்க. மோரோவர் ரூட் ஸ்டாக்கோட எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால அதை வந்து அப்போ எல்லாம் எடுத்து விட்டுட்டீங்கன்னா சைன் மட்டும் வரும். வேறு என்ன டவுட்டுங்க? இதை தேர்ட் இயரில் ஈல்டு எடுத்தாச்சு. இங்கே 1 kg ஃப்ரூட் அது அவ்வளோ பெருசு இருந்துச்சு. நமக்கு வந்து கமர்ஷியலாக ஃப்ரூட்டு அதிகமாக வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா மார்க்கெட்டிங் பற்றி எப்படி இருக்கணும் டேஸ்ட்டு அது நான் அதை சொன்னேன். ஆக்சுவலாக 180 கிராம் டு 400 கிராம்ஸ் அது ஸ்டாண்டர்ட் சைஸ். 1 kg ஸ்டாண்டர்ட் சைஸ் அல்ல. அது வந்து ஃபார் 180 to 400 வராது. 400 கிராம் 220 இஸ் வந்து கம்மியா இருக்கு சைஸ். இல்ல இது மைக்ரோ நியூட்ரியன்ட் ஸ்பெஷல் ரைட் டைம். அதே போல அந்த மேல கலரிங் கிரீன் கலர் மேல அந்த டாட்டா வருதுல சார், அது இப்ப வெரைட்டல் கரெக்ட் இருக்கு மேடம். அது வெரைட்டல் கரெக்ட். அதே ரொம்ப நாளா வீட்ல வச்சிட்டு வச்சுக்கங்க, அந்த டாட் வருது. ஆனா அதை ஓபன் பண்ணீங்கன்னா அந்த உள்ள டேஸ்ட் வந்து அப்படியே. அதுதான் நமக்கு வந்து இப்ப எப்பவுமே அந்த நடுவுல பல்ப் நல்லா இருக்கு. மெச்சூர் வந்து பழம் சொல்ல உசூல்ல இருந்து வருது. இங்க பாருங்க. ஆமா, அது ஆட்டோமேட்டிக்கா நேச்சுரலாவே ஸ்வீட்டா இருக்கும். ஓகே ஓகே. டிராகன் ஃப்ரூட் மாதிரி தான். டிராகன் ஃப்ரூட் நீ இம்போர்ட்டட் ஃப்ரூட் பிளாக் கார் டேஸ்ட் இருக்காது. நம்ம ஊர்ல வந்து அந்த இதுக்கு பியூர்லி கிரீன் நீங்க அங்க வந்து பாருங்க, உடனே சப்ளை பண்ணுற அறுத்தம்னா உங்களுக்கு உடனே சப்ளை பண்ணிடணும். இது ஒன்லி பவுடர் பர்பஸ். இது ஈட்டு ஏன்னா எல்லாமே நம்ம இது பர்ஃபெக்ட் வந்து ஒன்லி கிரீன். அதான் வாங்கின உடனே உங்ககிட்ட கொடுத்துருணும், அறுத்த உடனே உங்ககிட்ட கொடுத்துடணும். அதான் என்ன தேவில் கம்மன் அதான் சார். யூஸ்வலாக 100 மரம் வைக்க சொல்லுங்க. ரீசன் என்னன்னாலே அவங்க வந்து உங்களுக்கு அவங்க வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, மார்க்கெட்டிங் பீப்புள். ஓகே, அவங்க வந்து எடுத்துக்கோங்க. நம்ம தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த எஸ்டாப்ளிஷ் பண்றது வரையும் தான் நம்ம ரோல். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரூட் குரோயர்ஸ் அவங்க இருக்காங்க சார், பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து தோட்டத்தை மேங்கோலும் அப்படி தானே பண்ணுறாங்க. இவங்களுக்கு இன்னும் வரல. இன்னும் ஏரியா அதிகமாச்சுன்னா அந்த மாதிரி வந்து கான்ட்ராக்ட் எடுத்துருவாங்க. 2 lakhs 3 lakhs 5 lakhs கட் பண்ணது எந்த பீரியட் எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணுறது ப்ராக்டிகலாக பண்ணது. ஃப்ரூட் ஹார்வெஸ்ட் பண்ண உடனே செகண்ட் இயர் அப்படி சார் ஹைட் ஒரு 7 feet 8 feet சொன்னாங்க. இது இந்த மாதிரி வளரும். அதோட சரி அது விட்டீங்கன்னா பெரிய மரமா வரும். இல்ல கட் பண்ணிடுறோம். நம்ம தான் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும் வருஷம். அதுதானே ஹார்வெஸ்ட் பண்றது ஈஸி. ஹார்வெஸ்ட் அப்போ எதுக்கு இது பண்றோம் அப்படின்னா, ஒன்று ஹார்வெஸ்ட், ரெண்டாவது இப்போ நீங்கள் மைக்ரோ நியூட்ரியன் ஸ்பெஷல் கொடுக்கணும். மைக்ரோ நியூட்ரியன் ஸ்பெஷல் இப்போ கொடுக்கறது ஈஸியாக, பெரிய மரமாக கொடுக்கறது ஈஸி. இதுதான் ஈஸி. இப்போ மூணாவது பாயிண்ட்டுக்கு ஹேண்ட் மார்க்கெட்டிங். ஸோ அந்த மாதிரி அட்வான்டேஜ். பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும்.